அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது ஒரு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க கணவான்களே, பெரியோர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் மனிதன் தன்னை படைத்த இறைவனை அறிகிற விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தோல்வியை கண்டுள்ளான். உலகத்தில் மனிதன் என்னன்னா, தன் வீட்டுக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அவன் யோசித்து சிந்தித்து நல்ல பொருளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மனிதன் தன்னை படைத்த கடவுள் அறிகிற விஷயத்தில் அறிவை இழந்து என்ன செய்யறான்னு சொன்னால், எதை வேணாலும் உலகத்தில் கடவுளாக நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி கடவுள் விஷயத்தில் கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே கிடையாது, அறிவை செலுத்துறதும் கிடையாது, பகுத்தறிந்து தெளிவான கடவுளை தேர்ந்தெடுக்கிறதும் கிடையாது. இப்படிப்பட்ட மனுஷனாத்தே உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் பொதுவாக மனிதர்களை பிரிச்சோன்னு சொன்னால், மனிதர்களில் ஒரு பிரிவு பார்த்தா கடவுளே இல்லைன்னு சொல்லி இந்த உலகம் எல்லாமே இயற்கை அயங்குதுன்னு சொல்லி கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கடவுள் நிராகரிப்பாளர்கள், அதாவது நாத்திகர்கள். ஒரு பிரிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். இவங்க கடவுளை நம்பினாலும் கூட உண்மையான கடவுள் யார், உண்மையாக நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவன் யாருங்கிற விஷயத்தில் சிந்திக்காமல் எதை வேணாலும் கடவுள் சொல்ல ஏற்றுக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லி இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கையில் பல கடவுளை நம்பிக்கொண்டு கண்ணில் கண்டதெல்லாம் கடவுள் நம்பக்கூடிய மக்கள் ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு எதுவுமே இல்லாமல் ஏதோ உலகத்தில் சம்பாரிச்சோம் சாப்பிட்டோம் சொல்லி உலகத்தில் ஒரு தன்னுடைய வாழ்வை மற்ற உயிரினங்களைப் போல தன் வாழ்வை கழிக்கக்கூடிய மக்கள். இந்த மாதிரி 3 வகையாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு தெளிவை கொடுக்கறதா இஸ்லாம். இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கை இருக்குது. இந்த மாதிரி கடவுளை நிராகரிக்கக்கூடிய மக்கள் ஏதோ உலகத்தில் நம்ம எந்த நம்பிக்கை வேணாம் மாட்டுக்கு சம்பாரிச்சோம் சாப்பிட்டோம் சொல்லி ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு போகக்கூடிய அந்த மக்களுக்கும் பல கடவுளை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கும் தெளிவான ஒரு பாதை இஸ்லாம் காட்டுகின்றது. பொதுவாக கடவுள் கொள்கையை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விதம் எப்படி சொன்னால், இஸ்லாம் அல் குர்ஆனில் 112வது அத்தியாயத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் சொல்லக்கூடிய அத்தியாயம் இருக்குது. இந்த அத்தியாயத்தில் கடவுளுடைய அந்த இலக்கணத்தை தெளிவாக வரையறுத்து காட்டுகின்றது. கடவுள்னா யார், கடவுள் எப்படிப்பட்ட ஒரு இலக்கணத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மிகவும் சிறிய ஒரு சூறா, ஆனால் மிகப்பெரிய இஸ்லாத்துடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் தனக்குள்ளே பொதிந்து வைத்துள்ள ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸ். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாக குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த வசனங்களை பார்த்தோன்னா தெளிவாக ஒரே ஓரிரை கொள்கையை உலகத்துக்கு பறைசாற்றுகின்றது. கடவுள்னா யார், தன்னை படைத்த இறைவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி அவனுடைய பண்புகளையும் அவருடைய இலக்கணங்களையும் வரையறுத்து தெளிவாக நமக்கு என்ன செய்யுது, இந்த ஒரு தெளிவை கொடுக்கின்றது சூரத்துல் இஹ்லாஸ். அதில் முதல் வசனமாக குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு அதாவது படைப்பாளன் என்பவனே ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான்ங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லுகின்றது. இறைவன் ஒருவன் தான். இந்த கொள்கையை இஸ்லாம் ஆணித்தரமாக எந்த விதமான ஒரு சமரசம் செய்து கொள்ளாமல் மிக தெளிவாக நெளிவு சுழிவே இல்லாமல் ஆணித்தரமாக இந்த கொள்கையை இஸ்லாம் முன்வைக்கின்றது. ஏகத்துவம் ஓரிரை கொள்கை இஸ்லாத்துடைய ஆணிவேர். இந்த கொள்கையில் ஒருத்தர் தடம் புரண்டானா இஸ்லாத்தோடய போயிடுவார். அந்த அளவுக்கு கொள்கையுடைய ஆணிவேர் தான் இறைவன் ஒருவனே, குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த ஒரு நம்பிக்கை. ஸோ இது ஏதோ இஸ்லாம் சொல்லுது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டாங்க இருக்காண்டி நம்ம அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம். இறைவன் சொல்லலை. இதை சிந்திச்சு பாருங்களா, ஒரு கடவுள் தான் அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிற வேண்டாம். உங்களுக்கு இறைவன் நான் அறிவை கொடுத்துருக்கேன், சிந்தித்து பார்க்க சொல்லி இறைவன் பரிசுத்த குர்ஆனில் சிந்தித்து பார்க்க சொல்கிறான். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் ஏனோ தானன் வாழ்ந்துட்டு போகக்கூடிய கடவுள் நம்பிக்கை கடவுள் இருக்குன்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் நடுத்தரம் ஆளக்கூடிய மக்களுக்கும், ஒரு கடவுளை தவிர பல கடவுளை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கும் தெளிவான ஒரு தெளிவை இஸ்லாம் வழங்குகின்றது. பரிசுத்த குர்ஆனில் இறைவன் சிந்திக்க சொல்கிறான். எந்த 3வது அத்தியாயத்தில் 190வது வசனத்தில் இறைவன் சிந்திக்க சொல்கிறான். என்ன சிந்திக்க சொல்கிறான்னு சொன்னால், அந்த வசனத்தில் எல்லாம் என்ன புரிகின்றான்னா, இன்ன ஃபீ ஹல்கி சமாவாத்தி ஃபில் அர்லி வக்திலாஃபி லைலி வன்னஹார் லிஆயாத்தில் உலில் அல்பாப். இந்த 3வது அத்தியாயத்தில் 190வது வசனத்தில் இறைவன் 3 தரப்புக்கும் பதில் கொடுக்குறான். கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும், ஏனாதான சரி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கும்,
அதே மாதிரி பல கடவுளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த வசனத்தை சிந்திக்கும் போது தெளிவான சான்று அவங்களுக்குங்கிறான். இந்த வானம் பூமி ரெண்டையும் சிந்தித்து பார்க்கும்போது நிச்சயமாக இதனுடைய இயக்கங்கள், அமைப்பு, இது மாறி மாறி வரக்கூடிய இந்த இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள், இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வானம், பிரம்மாண்டமான பூமி, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட வஸ்துக்கள், அதே மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள், அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய அதிசயங்கள், எவ்வளவு பெரிய பூமியில் நமக்கு தேவையான தானிய வர்க்கங்கள், கனி வர்க்கங்கள் எல்லாம் விளையக்கூடிய இந்த பூமி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு பகல் நமக்கு சூரியனை உதித்து அதாவது பகலை கொண்டு வந்து சூரியனை மறைவித்து இரவை கொண்டு வந்து இந்த சுழற்சியை பார்க்கும்போது நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்களுக்கு மிகப்பெரிய சான்று இருக்குது. கடவுள் ஒருத்தர் இருக்கான், கடவுள் இல்லாமல் நடக்காது, கடவுள் ஒருத்தர் இருக்காங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று இந்த வசனத்தில் இருக்குது. ரெண்டாவது, இது ஒரு கடவுளா பல கடவுளா அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்காங்களா, அவங்களுக்கு தெளிவான சான்று இதில் இருக்குங்கிறான். ஒரே ஒரு கடவுள் தான் இதெல்லாம் இயக்கக்கூடிய, படைத்து பரிபாலித்து இயக்கக்கூடிய கடவுள் ஒரு கடவுளாங்கிறதுக்கு தெளிவான சான்று இருக்குங்கிறான். இதை குரானில் குரானில் 21வது அத்தியாயம் 22வது வசனத்தில் இறைவனை செய்கிறான். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இவர்கள் கற்பனை செய்கிற மாதிரி, அதாவது பொதுவாக பல கடவுளை நம்பிக்கை விட்டுருக்காங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பல கடவுள்களை நம்பிக்கை விட்டுருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்களே, அந்த மக்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்கான வசனத்தை சொல்கிறான். அவர்கள் கற்பனை செய்வது போல, யார் அந்த பல கடவுள் கொள்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கற்பனை செய்வது போல ஒன்றிற்கு மேற்பட்ட கடவுள் இருக்கும் என்று சொன்னால் வானம் பூமியுடைய ஒழுங்கமைப்பு சீரழிந்து போயிருக்குங்கிறான். இந்த வானம் பூமிக்கு இருக்க அந்த கட்டுக்கோப்பு இருக்கு, இந்த ஒழுங்கமைப்பு என்றைக்கே சீர்குலைந்து போயிருக்கும், இது நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படிங்கிறான். உதாரணத்துக்கு இந்த வானம் பூமி இரவு பகல் மாறி மாறி வருதுங்க, இது ஏதாவது என்றைக்காவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்திருக்கா, ஏதாவது ஒரு சீர்கெட்டு போயிருக்கா, யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்த உலகம் படைக்கப்பட்டு பல லட்சம் வருஷங்களாக இந்த சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, வானத்திலிருந்து மழை பொழியுது, பூமியிலிருந்து தானியங்கள் விளையுது. இந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு ஒழுங்கமைப்பு சீரழிந்து போயிருக்குதா, கட்டுக்கோப்பு மாறி இருக்கிறதா, இது ஏதாவது ஒழுங்கின ஏற்பட்டிருக்கான்னு சிந்தித்து பாருங்கிறான். நிச்சயமாக உலகம் படைக்கப்பட்டது இது நாள் வரைக்கும் இந்த அமைப்பில் எந்த விதமான சீர்கேடும் ஏற்படவில்லை, எந்த ஒரு மிஸ்டேக்கும் எந்த முரண்பாடும் ஏற்படவே இல்லை என்பதே இறைவன் ஒருவன் தான் இங்கே மிகப்பெரிய ஆதாரம்ங்கிறான். இப்போ உதாரணத்துக்கு படைப்பாளன் கடவுள் 2 இருக்குன்னு சொல்லுவீங்க, 2 கடவுள் இருப்பதாக மனிதர்கள் கற்பனை செய்வதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்கும் என்று சொன்னால் 2 கடவுள் என்ன ஆகும்னு சொன்னால் சூரியனை உதிக்க வைக்கல 2 கடவுளுக்கும் போட்டி வரும். ஒரு கடவுள் கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்க வைக்கிறா இல்லையா, இன்னொரு கடவுள் சும்மா இருக்காது. அந்த கடவுள் என்ன செய்யும், அது சம அதிகாரம் படைத்த இன்னொரு கடவுள் என்ன செய்யும், சூரியனை நீ கிழக்க ஒதுக்கி வைக்கிற, நான் என்னுடைய சக்தியை பயன்படுத்தி என்ன செய்வேன், மேற்கிருந்து ஒதுக்கி வைப்பேன்னு சொல்லி சூரியனை மேற்கிலிருந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணும். இல்லை அவங்க 2 பேரும் ஆட்சியில் பங்கீடு பண்ணி அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு இந்த உலகத்தை இயக்க ஆரம்பித்தாலும் ஒரு வருஷத்தில் 6 மாதம் கிழக்கிருந்து சூரியன் உதிக்கும், இன்னொரு 6 மாதம் மேற்கிருந்து சூரியன் உதிக்கும். இது இப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கா, 2 கடவுள் இருந்தால் அது இயக்கத்தில் மிகப்பெரிய முரண்பாடு, மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்குங்கிறான். உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸு ஓட்டிட்டு போகிறார் டிரைவர் சீட்டில் ஒருத்தர் உட்காந்து இயக்குனா தான் பஸ்ஸு கரெக்டாக போய் சேரும். 2 டிரைவர் உட்காந்து அவங்க அந்த பஸ்ஸை இயக்குறாங்கன்னு வைங்க, அதாவது ஸ்டேரிங்கை ஒரு டிரைவர் பிடிச்சிக்கிட்டாரு, கீழே இருக்கக்கூடிய பிரேக்கு, கிளச்சு, கியரெல்லாம் வேற ஒரு டிரைவர் இயக்குறான்னு வைங்க, இப்போ பஸ்ஸில் சரியாக போய் பஸ்ஸு பயணிக்க முடியுமா, அந்த பயணிகள் சரியாக போய் போகிற இடத்துக்கு போய் சேருவாங்களா, மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டுரும். எந்த இடத்துல அதாவது ஸ்லோ பண்ணணும், எந்த இடத்துல பிரேக் போடணும், எந்த இடத்துல ஸ்டேரிங் விளைக்கணுங்கிறது ஒருத்தருடைய கண்ட்ரோலில் தான் சரியாக என்ன செய்யும், அந்த பஸ்ஸை இயக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த உலகத்தை ஒரு இறைவன் தான் இயக்குறான். ஒரே ஒரு இறைவன் இயக்கிறதுனால தான் எந்த குளறுபடியும் இல்லாமல் இது ஒழுங்கமைப்பு சீரழிந்து போயிடாமல் சரியான முறையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால் ஒரு கடவுள் இருக்கிறதுனால தான். ஒரே ஒரு கடவுளுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக சான்றாக குரானில் 21வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுறான். அவர்கள் கற்பனை செய்வது போல ஒன்றிற்கு மேற்பட்ட கடவுள்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த வானம் பூமியுடைய ஒழுங்கமைப்பு சீரழிந்து போயிருக்கும், கெட்டு போயிருக்கும், ஒழுங்கினமாயிருக்கும், குளறுபடி எல்லாமே சின்னவனமாக செதறி போயிருக்குங்கிறான். எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் எந்த குளறுபடி ஏற்படவில்லை, சீராக இயங்குது. இரவு வர இடத்துல இரவு வருது, பகல் வரத்துல பகல் வருது, இதில் முரண்பாடு ஏற்படுறதில்ல. ஏதாவது என்னைக்காவது மிஸ்டேக் வந்திருக்காங்க, சூரியன் உதிக்கிறதுல மறையில் ஏதாவது குளறுபடி வந்திருக்கா, கிடையாது. இதெல்லாம் ஒரு கடவுளுக்கு மிகப்பெரிய ஆதாரம். ஒரே ஒரு இறைவன் தான், ஒரே ஒரு கடவுள் தான் அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான் இருக்கு. இது ஒருவன் தான் மிகப்பெரிய ஆதாரங்க. இந்த வானபூமியை சிந்தித்தாலே நமக்கு தெரியும், நிச்சயமாக ஒருவன் தான், ஒரே ஒருத்தன் தான்
அகில உலகத்தை படைப்பவனும் பரிபாலிக்கிறவனும் அழிப்பவனும் ஒரே ஒருத்தனுடைய அதிகாரத்தின் கீழே தான் எல்லாமே இருக்குது. ஒரு கடவுள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம். அடுத்து குர்ஆனில் இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், 17வது அத்தியாயம் 42வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், இவர்கள் கற்பனை செய்வது போல, அதாவது பல கடவுள் கொள்கையை நம்பிக்கை கொண்டிருக்காங்க இல்லையா, அவங்க கற்பனை செய்கிறாங்க. அவங்க கற்பனை செய்வது போல ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருக்கும் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க அரிசை அடைய முயற்சி செய்திருப்பார்கள். அதாவது அரிசை போய் அடைஞ்சு அந்த அதிகாரத்தில் உட்காருக்கிற மற்ற கடவுளை செய்திருப்பாங்க, முயற்சி செஞ்சுருப்பாங்க. அதான் நாற்காலி சண்டை வருங்கிறா இல்லையா, அதாவது ஒரு 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 இடத்துல 2 பேர் 3 பேர் சம அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா அந்த நாற்காலியை கைப்பற்று அதிகாரத்தை கைப்பற்று யாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி வந்திருக்கும். அவர்கள் அந்த அரிசி அடையறதுக்கு முயற்சி செய்திருப்பார்கள் சொல்லி இறைவன் இந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கிறான். அப்போ ஒரு கடவுளை நம்புங்கன்னு சொல்லி இறைவன் வந்து குர்ஆனில் சொன்னதுனால நீ நம்ப வேண்டாம், உங்கள் அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கும்போது நிச்சயமாக ஒரே ஒரு இறைவன் தான், எந்த விதமான குளறுபடியும் இல்லை, சரியாக இயங்குது. அதெல்லாம் பார்க்கும்போது வானம் பூமி இயக்கங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு இறைவன் தான் இதெல்லாம் இயக்கி கொண்டிருக்காங்கிறது தெல்ல தெளிவாக மனிதனை அறிவுக்கு புலப்படும். இந்த புலப்புறதை வைத்து தான் ஒரு கடவுளுங்கிற தீர்மானத்துக்கு வரலாம். ஒவ்வொரு மனுஷனும் பகுத்தறிவில் ஒவ்வொரு மனுஷன் சிந்திச்சு பார்த்தாலே, எந்த குளறுபடியுமாக அந்த வானம் பூமி இயங்குறதை வைத்து பார்த்தாலே ஒரு கடவுள் தான் இருக்க முடியுங்கிற முடிவுக்கு வரலாம் சகோதரர்களே. அடுத்து குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 21வது அத்தியாயத்தில், அதாவது 91வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், இவர்கள் கற்பனை செய்வது போல, அதாவது பல கடவுள் கொள்கையை நம்பிக்கையோட கற்பனை செய்கிற மாதிரி ஒன்றிற்கு மேற்பட்ட இறைவன்கள் கடவுள்கள் இருக்கும் என்று சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? அதாவது தன்னுடைய படைப்புகளை அதிகரித்து கொண்டு ஒன்றின் மீது ஒன்று போர் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கடவுளுக்குள்ள சண்டை வந்துடும், போர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய படைப்பை படைக்கிறது தானே, இவருடைய படைப்பை இவர் படைச்சிக்கிறவர், அவருடைய படைப்பை அவர் படைச்சிக்கிட்டு யார் அதிகாரம் செலுத்துறது, யார் பெரிய கடவுளுங்கிற போட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் செய்வாங்கன்னு சொல்லி குர்ஆன்ல. அப்போ இதெல்லாம் இறைவன் ஏன் சொல்கிறான்னு சொன்னால், கடவுளுக்குள்ளே சண்டை வந்தால் என்னங்க, கடவுளுக்குள்ளே போர் வந்துருச்சுங்க என்ன ஆகும்? நம்ம உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா? எந்த படைப்பு ஒழுங்காக இயங்க முடியுமா? எந்த படைப்பு ஒழுங்காக சீராக இயங்க முடியுமா? எனக்கு இயங்கவே முடியாது. சாதாரண ஒரு நாட்டுக்கு நாடு போர் வந்தாலே எவ்வளோ உலகத்தில் மனித வாழ்வு பாதிக்கப்படுது, இயற்கையான ஒரு நிலைமைகள்லாம் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பெரிய மனிதர்கள் சஞ்சலங்களை சந்திக்க வேண்டியிருக்குது. நீ சின்ன நாடுகளுக்குள்ள மனிதர்களுக்குள்ள சண்டை வந்தாலும் எப்படின்னு சொன்னால், கடவுளுக்குள்ள சண்டை வந்தால் என்ன ஆகும்? கடவுள்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அதிகார போட்டிகளில் நான் பெரியாள் நீ பேர், நான் தான் அதிகாரத்தை கைப்பற்றுவேன், நான் தான் எல்லாத்துக்கும் இந்த மனிதனுடைய அதிகாரத்தெல்லாம் என்னைய தான். அப்போ கடவுள்கள் போர் செஞ்சாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன ஆகும்? மிகப்பெரிய அளவுக்கு உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது, எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். அப்போ இறைவன் தெளிவாக சொல்லுகிறான், ஒரே ஒரு இறைவன் தான், ஒரு இறைவன் தான் உங்களுக்கு இருக்க முடியும், ஒரு கடவுள் தான், அவன் தான் படைக்கிறான், அவன்தே நமக்கு இரணமளிக்கிறான், அவன்தே பரிபாலிக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான், எல்லா அதிகாரமும் அந்த ஒரு கடவுளுக்கு தான் சொந்தம் என்கிற விஷயத்தை தெல்ல தெளிவாக எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் சமரசம் இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் ஒரே ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற ஏகத்துவத்தை இஸ்லாம் முன்வைக்கின்றது மனித குலத்துக்கு. இப்போ மனிதன் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம கண்ணு முன்னாடி நிறைய கடவுள் நம்பிக்கை என்ன நினைக்கிறாங்க, பொதுவாக என்ன நினைக்கிறான்னா, நிறையா கடவுள் தான் இருந்துட்டு போ, நல்லது தானுங்க, நிறையா கடவுள் இருக்கட்டுமேங்கிற மாதிரி, நல்லது தானே, நிறையா கடவுள் தான் நல்லது தானே சர்வசாதாரணமாக மக்கள் நினச்சி கொண்டிருக்காங்க. ஸோ அதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 120 கோடி வாழக்கூடிய இந்த இந்தியாவுக்கு எத்தனை பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம்? இப்போ 2 பிரதமர் தேர்ந்தெடுக்கலாம்ல, 2 பிரதமர் ஒரே சம அதிகாரத்தை தேர்ந்தெடுத்தால் அந்த இந்தியா என்ன ஆகும்? சம அதிகாரத்தில் 2 பிரதமர் இருந்தாங்கன்னா சரியான ஒரு நாட்டை இயக்க முடியுமா? ஆட்சி செலுத்த முடியுமா? கட்டளையிட முடியுமா? அந்த உலகத்தை ஒரு அமைதி இருக்குமா? 2 பிரதமர் இருந்தாலே நாட்டை சின்னவனப்படுத்தி விடுவாங்க, நாட்டை 2 துண்டாக்கிடுவாங்க. இவர் ஒரு உத்தரவு போடுவார், அந்த உத்தரவு அவர் மாற்றுவார், அவர் உத்தரவு போடுவார், இந்த உத்தரவு இவர் மாற்றுவார், இவர் ஒரு ஆர்டர் போடுவார், அவர் ஒரு ஆர்டர் போடுவார். இப்படி பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் குழம்பி போவாங்க, யாருடைய உத்தரவை கேட்கணும்னு தெரியாமல் குழம்பி. ஒரு நாட்டுக்கே 2 பிரதமர் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால், அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் 2 இருந்தால் என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய துஷ்பிரியங்கள் ஏற்படும், 2 கடவுள் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும், எவ்வளோ பெரிய குழப்பம் ஏற்படும். இதனால இறைவன் சிந்திக்க சொல்கிறான், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் சிந்தித்து பாருங்கள்ங்கிறான். எந்த விதமான குளறுபடியும் இல்லை, அழகான உலகம் இயங்குது, இரவு பகல் மாறி மாறி வருது,